ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2 டேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே சேர்த்து. சாட்டர்டே மார்னிங் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ காலையில் ரைஸ் வச்சுட்டு தயிருக்கு பால் காய்ச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன், பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பால் காயவும் தயிர் உரைக்கி ஊற்றியாச்சு. இப்போ வெயில் காலம்தான் அப்படிங்கிறனால காலையிலேயே உர ஊற்றினாலும் கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். அந்த மீன்வாயில் சின்ன வெங்காயமும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் வதங்குற அந்த கேப்பில் மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, அது கூட மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். சிலர் இந்த குழம்பு துவரம் பருப்புலையும் செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பில் செய்கிறது தான் வழக்கம். இப்போ அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி நறுக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கவும் அதில் அரைச்ச தக்காளி போட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அதனால் கொஞ்சம் கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை உருண்டைகளாக உருட்டி குழம்புல கொதிக்கையில் போட்டுடலாம். சிலர் இதே குழம்ப இந்த உருண்டைகளை தனியாக வேக வச்சும் இதில் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த குழம்புல அப்படியே சேர்க்கையில் இன்னமும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி உப்புமா தான் செய்கிறேன். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து அது கூட ஒரு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். அதே கேப்பில் அந்த உப்புமாவுக்கு அரிசியும் துவரம் பருப்பும் மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு துவரம் பருப்பு அந்த அளவில் எடுத்துக்கணும். இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கவும் அந்த அரைச்ச அந்த மாவை அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கணும். கைவிடாமல் கலக்கிட்டு இருந்தோன்னா கெட்டிப்படாமல் உப்புமா நல்லா உதிர் உதிராக நல்லா வரும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ அந்த உப்புமாவுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் வத்தலும் போட்டு தாளித்து தேங்காயும் புளியும் வச்சு வறுத்த உளுந்தம்பருப்பையும் போட்டு உப்பு போட்டு நம்ம இந்த துவையல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி உப்புமா தேங்காய் துவையல், மதியானம் லஞ்சுக்கு உருண்டை குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வரவும் ஃபஸ்ட்டு வேலையாக என்ன செய்வேன்னா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நைட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நைட்டு எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ சாயங்காலம் வரவும் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு என் பையன் பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தான். அதனால் பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் ஸோ என்னோடய பையனுக்கு இன்லைன் ஹாக்கி கிளாஸ் போயிட்டுருந்துச்சு. அங்கே போயிருந்தோம் சண்டே காலையில். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சுருந்தேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு
ரைஸ் வச்சுட்டு சன்னா மசாலா கிரேவியும் ரசமும் வச்சுருந்தேன். இந்த மீன்வைல் நான் இட்லி தோசை மாவுக்காக அரிசியும் ஊற போட்டுட்டு போயிருந்தேன் காலையில். ஸோ வரவும் உளுந்தை போட்டு உளுந்து அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் அரிசியும் அரைச்சி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட்டு வீக் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உளுந்து அரைக்கவும் அரிசியை போட்டு விட்டாச்சு. லன்ச் சைட் டிஷ்க்கு வாழைத்தண்டு பொரித்து வச்சுருந்தேன். மாவை அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ சண்டே ஒரு ப்ரொடக்டிவான டேவாக இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காக குக்கீஸ் செஞ்சுருந்தேன், வீட் குக்கீஸ். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.